கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தாவே காட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தான் நிறைவடைந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்து அறநிலையத்துறையில தற்போதே மோசடிகள்லாம் அரங்கேறக்க தொடங்கி விட்டதுன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. எந்த இந்து அறநிலையத்துறை திமுக ஆட்சியில பாதுகாத்து வச்சிருந்தாங்களோ அதே இந்து அறநிலையத்துறையில தொடர் மோசடியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் 8 பேர் நம்ம கொண்ட குழு பழனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. 4 நபர்களை பிடிச்சி விசாரணையானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் பல முக்கிய புள்ளியெல்லாம் சிக்க இருப்பதாகவும் தகவல் வருகிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஏற்கனவே திராவிட இயக்க ஆட்சியான நீதி கட்சி ஆட்சியில் தான் வனவலரசர் சென்னை ராஜதானியுடைய பிரதமராக இருக்கும் பொழுதுதான் கோயில் சொத்துக்களை எல்லாம் பார்ப்பனர்கள் அது அவங்க முறைகேடு பண்றாங்கன்றதுக்காக தான் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை ஏற்படுத்தணும். நீங்க இந்து சமய அறநிலையத்துறையே தேவையில்லை, அதை மீண்டும் பார்ப்பனர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிதான் எச் ராஜா போன்ற ஆர்எஸ்எஸ் காரர்கள் பாஜக காரருடைய கோரிக்கையா தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. நீங்க வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்களாங்க, அது நம்ம மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை இல்லை. நீங்க இப்போ அயோத்தியிலே எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் தினசரி போய் உண்டியல்ல போடுற பணத்துக்கே கணக்கு இல்லை. அது சம்பந்தமா மோடி வாய் திறக்க மாட்டேன்றார். கோயிலை சொல்லிதான், கடவுளை சொல்லிதான் இவர்கள் அனைத்து திருட்டையும் அரங்கேற்றுகிறார்கள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்று நம்முடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது, மீண்டும் என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிலவரம் என்ன? இன்றைய நிலவரத்தை நீங்க பார்த்தீங்களாங்க, தாவேக ஆட்சி விஜய் வந்தா தூய்மையான ஆட்சி நடத்துவாரு. ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துள்ள சேகர் பாபு ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிதான் அவர் மேடைக்கு மேடை பேசி பிரச்சாரம் செய்து விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நிலைமை என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நாளைக்கு யார்ட்டு வித்துட்டா தினசரி காலை எதிர்த்து பத்திரா ஆஃபீஸில் போய் நம்ம ஈசி போட்டு பார்க்கணும் போலுக்கு. அந்த அளவு கொள்ளக்காரங்க ஆட்சியா இருக்கு. இப்போ பொதுமக்களை என்ன பேசுறாங்கன்னா, என்னப்பா திமுக அண்ணா திமுக காட்டிலே அவங்களாவது குத்தகைக்கு விடுறதுல கூட லஞ்சம் வாங்குவாங்க. இப்போ இந்த இடத்தையே குத்தகைக்கு விடுறாங்கன்னு வைங்க, யாருக்காவது 1 கோடி ரூபா வருஷத்துக்குன்னு சொன்னா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுன்னு வாங்கியிருப்பாங்க. இவ்வளவுதான் ஜாக்கு பாயிலே தவிர இவ்வளவு மொட்டையடிக்கிறது பழனிக்கே மொட்டையா, திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவான்ற மாதிரி இருக்கு. இப்போ சூரியனுக்கே டார்ச்சான்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு நிலவரம். என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. இப்ப யாரோ பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க. இதுல அடிப்படையா நான் கேட்கிற கேள்வி, தொடர்ந்து அந்த கோயில் பழனி தண்டாயுதபாணி சாமி அறக்கட்டளைன்னு சொல்லி அது நடந்திருக்கு. அது பழனி அறங்காவலுக்கு சம்பந்தப்பட்ட, பழனி கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம். அதை அவங்க ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபார்ம் பண்ணவங்க என்ன பண்றாங்க, கோயில் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு கட்டுப்படாம அதை கமர்ஷியல் வியாபார இடமாக மாற்றி கொள்ளை லாபம் பார்க்குறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிதான் வழக்கு போட்டு அந்த பழனி தண்டாயுதசாமி அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை கலைச்சிட்டு பழனி கோயிலுக்கு சொந்தமான அந்த இடத்தை நேரடியாக நிர்வாகம் கையில் எடுத்து கொண்டது. பழனி கோயில் நிர்வாகம் கையில் எடுத்துக்கிட்டுச்சு. அதுக்கு யார் அந்த இடத்தை நிர்வகிக்கிறது அப்படின்னு கேட்டா ஈஓ, அந்த பழனி கோயிலுடைய அரசால் நியமிக்கக்கூடிய செயலாளர், அவர் தான் அதையும் பார்க்கிறாரு. அப்ப நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அது ஏற்கனவே இருந்த அந்த அறங்காவல் குழு கலைக்கப்பட்டு அந்த இடம் கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு சொந்தமாயிருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, அதை வாகன காப்பகமாக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க கோயில் நிர்வாகம். இத மீண்டும் இது பழனி தண்டாயுதபாணி அறங்காவலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விற்பதற்காக முயற்சி பண்றாங்க. அப்படி எதையுமே கோயில் நிர்வாகத்தை மீறி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழனி செயல் அலுவலர் மாவட்ட பதிவாளருக்கு, பழனி சார் பதிவாளருக்கு, பத்திரப்பதிவு அலுவலருக்கு கடிதம் கொடுத்துருக்கிறார். அப்போ கடிதத்தில் பிளாக் வந்துடும்.
இந்த கோயில் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம், இதை பதியக்கூடாதுன்னு பிளாக் வந்துடும். இதுக்கு இடையில இவங்க என்ன பண்ணா, தாவேக்கு ஆட்சி வந்த உடனேயே இதுல நாங்க தலையிடல, முதலமைச்சருக்கு தெரியாது, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நான் நடவடிக்கை எடுப்பேன் தவறா போன அமைச்சர். ஏன் இப்ப இந்த அமைச்சர் நடவடிக்கை இல்லை? இந்து சமய அறநிலையத்துறை ரமேஷ் ஆளை காணாம எங்க இருக்கானே தெரியல, எங்க இருக்கானே தெரியலையே. 3 நாள் ஆளை காணோம். வாய்ச்சவுடால் ரமேஷ் எங்க? இப்ப நம்ம என்ன கேட்கிறான், அந்த காலத்துல சொல்லுவான், கோயில் சொத்து சிவன் சொத்து குலநாசம் விடுவான், சிவன் சொத்து சாப்பிட்டு குலநாசம்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த காலத்திலேயே திராவிடர் கழகத்துக்காரங்க இப்ப நம்ம இருக்கோம், நான் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. என்னைக்காவது கடவுளுக்கு எதிர்ப்பா கோயிலுக்குள்ள போய் நம்ம தலையிட்டு இருக்கோமா? எந்த திராவிட கழகத்துக்காரனாவது, எந்த கடவுள் மறுப்பாளராவது கோயிலை இடிச்சிருக்கோமா? கோயில் பணத்தை திருடி இருக்கோமா? ஆனா இந்து சமய அறநிலையத்துறைக்கு நான் இப்படி ஒரு ஆளை போட்டது பெரிய அபூர்வமானாலும் சொல்லி விஜய் பெருமைப்பட்டார். பத்திரிகையெல்லாம், பார்ப்பன பத்திரிகைலாம் பெரிய பூதாகரமா பாராட்டி எழுதினாங்க. அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்து சமயத்துறை ஆணையாளராக ஒரு பிராமணர், பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு பிராமணர் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிலாம் பெருமைப்பட்டு எழுதினாங்க. இன்னைக்கு நிலவரம் என்ன? இந்த பழனி கோயில் இடம்ன்றது 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம். இந்த இடத்த ஆட்டையை போறதுக்கு சாதாரண விஷயமா நடக்கல. சிந்திச்சு பார்த்தீங்களாங்க, பத்திரப்பதிவு, பழனி பத்திரப்பதிவு பதிவாளர் இந்த இடத்தை பதிய முடியாதுன்னு சொல்லி மார்ச்லேயே சொல்லிடுறாரு. மார்ச்ல இவங்க இந்த முடிவு எடுத்துட்டு போறாங்க, சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பின்னாடி இந்த கோயில் நிர்வாக அலுவலர், பழனி கோயில் நிர்வாக இந்து சமயத்துறை அலுவலர், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் தான் இதுக்கு வந்து இந்த பத்திரம் பதியக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன், இதை பதியக்கூடாது, சட்டவிரோதம், இது கோயிலுக்கு சொந்தமான இடம், பழனி தண்டாயுதபாணி கோயில் அறக்காவலர் கலைக்கப்பட்டது, இது கோயில் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட இடம் சொல்றாரு. என்ன பண்றாங்க? விஜய்க்கு தெரியாமலா, ரமேஷுக்கு தெரியாமலா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்கா? என்ன நடந்திருக்கு? அந்த பதிவாளர், பழனி பத்திரப்பதிவாளர், என்னால் இதை பதிய முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்றீங்க? கொடைக்கானல் இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு ஒரு பதிவாளரை, இவரை லீவ் போட சொல்லிட்டு, இந்த பழனி பதிவாளரை விடுமுறைக்கு போக சொல்லிட்டு, அந்த ஒரு நாள்ல கொடைக்கானல் சார் பதிவாளர் இங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. இது யார் அமைச்சருடைய தலையில் இல்லாமல் நடக்குமா? என்ன கேப்பையில நெய்விடுனா கேனப்பையில கேட்கிறவனுக்கு என்னடா புத்தி போச்சுன்ற மாதிரில இருக்கு. எப்படி உட்கார முடியும்? அந்த ஒரு நாள் நீ விடுமுறையில போயிரு, உனக்கு பதிலாக வந்து கொடைக்கானல் பத்திரப்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்கார வச்ச உத்தரவிட்டது யார்? பழனி முருக பக்தர்களுக்கு பதில் சொல், நாட்டுக்கு பதில் சொல். என்ன ஆச்சு? அதை விட அந்த ஈவோ கோயில், பழனி கோயில் அறங்காவலரை, அந்த பழனி கோயில் அரங்க செயலாளரை, அரசு செயலாளரை, கோயில் நிர்வாக செயலாளரை என்ன பண்றீங்க? நீங்க அவரை வந்து பதவி ப்ரொமோஷன், அவருக்கு வந்து என்ன கொடுக்குறீங்க? பதவி உயர்வு. பதவி உயர்வை கொடுத்து நீங்க அவரை சென்னைக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சுட்டு அங்க உங்களுக்கு வேண்டிய ஒரு, இதெல்லாம் யார் செஞ்சா? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் நடந்ததா? கோயில் அறங்காவலர் அந்த செயலாளருக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்துச்சா? இப்ப அந்த 2 கோடி ரூபாய்க்கு 120 கோடி மதிப்புள்ள சொத்தை 2 கோடிக்கு விற்பனை பண்ணிருக்கீங்களே, அந்த வாங்கினவன் கொடுக்குறான், 2 கோடி ரூபாய்க்கு வாங்கினான்ல அந்த இடத்த, அவன் யாரு? விழுப்புரத்துக்காரன் ரமேஷுக்கு வேண்டிய ஆள் சொல்றாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. அவர் மறுக்கிறாரு சார். நீ மறுக்கலாம், ஆனா எப்படி நடந்துச்சு? பத்திரப்பதிவு துறை தெரியாம அந்த பத்திரப்பதிவாளர் விடுமுறை விட சொன்ன அந்த பத்திரப்பதிவுத்துறை, பழனி பத்திரத்துறையுடைய அந்த அதிகாரியை விசாரிக்கணும். ஜஸ்டின் மணிகண்டனை இங்க போக சொன்ன உத்தரவிட்ட, வாய்மொழி உத்தரவிட்டவர் யார்? போக சொல்லணும். இவ்வளவு கொள்ளை லாபம் அடிக்க நினைக்கலாமா? மொத்தமா பழனி முருகன் கோயிலவே ஆட்டை, பழனி போனாலே மொட்டை போடுவாங்க, பழனி முருகனுக்கே மொட்டையா? ஏண்டா தாவேக்கு ஆட்சி வந்து இதுதான். நீங்க நாங்க தற்பூரியே விஷயம் தெரியாதவங்கன்னா
ஆட்டை பொருளை நாங்க தற்கொலையில் இல்ல, நாங்க இந்தியாவிலேயே திமுக காரனை விட அண்ணா திமுக காரனை விட இந்த இடத்தை எடுத்து கொடுத்தவர் சேகர் பாபு. இப்ப இந்து முன்னணிக்காரன் RSS காரன் என்ன சொல்றான்னு கேட்டா, சேகர் பாபு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு இடங்கள்ல தாவேகா காரன் பண்ண போறான்? பழனி முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில பதிய போறாங்களா, மீனாட்சி அம்மன் கோயில பதிய போறாங்களா, காஞ்சி காமாட்சியை பதிய போறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு மதுரை மக்கள், திருச்செந்தூர் மக்கள் எல்லா பேரும் போய் பத்திர ஆபீஸ்ல மீனாட்சி அம்மன் கோயில் யார் பேர்ல இருக்குன்னு பார்க்கணும். கொடுங்க. கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பட்ட பகல்ல பகிரங்கமான முறையில் இப்படி செய்யலாமா? இதுக்கு நான் அமைச்சர் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு விஜய். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அடிப்படையில்? ரமேஷ் ஆளை காணாம, ரமேஷ் என்ன சொல்றாரு? நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் நாங்கள் பதிந்தோம். அவங்க பதிஞ்சிருக்காங்க பத்திரம். நீதிமன்ற உத்தரவு என்ன பதிய சொல்லியிருக்கா? எப்படி பதிய சொல்லும்? கன்சிடர் அப்படின்னு வார்த்தை போட்டிருப்பான். கலந்துக்கிறவும் அதுக்கு பதிய அர்த்தமா? பதிய சொல்லி எப்படி போட்டிருக்கோம்? அதை ஏமாத்திருக்கீங்க. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு, தனி நீதிபதி சொல்லியிருக்காரு. 2 நீதிபதிகள் அமர்வுல என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அதை காமிச்சிருக்கணும்ல. நீதிமன்றத்தை ஏமாத்துறது, பத்திரப்பதிவு துறையில மோசடியா ஒரு நாள் விடுமுறை போட சொல்லி இன்னொரு ஆளை இன்சார்ஜ் போடுறது, நேர்மையான அந்த பழனி செயல் அலுவலரை அவருக்கு பதவி ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்புறது. ஏன்னா டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, உடனே தப்பா போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி மந்திரிக்கு தெரியாம நடந்திருக்கும் நான் கேட்கிறேன். அதனால பழனியில வரவனுக்கெல்லாம் மொட்டை போடுறாங்க, பழனி முருகனுக்கே மொட்டை போடுவோம்னு சொல்லி தாவேக ஆட்சி, தற்குறி விஜயுடைய ஆட்சி இவ்வளவு கேவலமான முறையில ஒரு மோசடித்தனமான ஏமாற்றுகின்ற முறையில் நடந்திருக்கு. இதை பிஜேபி, RSS, இந்த ராஜால எங்க இருக்கானே தெரியல. இந்த இந்து முன்னணி காடேஸ்வரன் சின்ன பிரச்சனைனா கொடி தூக்குவாங்க. கொடி தூக்குறோம்னு ஆளை காரணம் நம்ம ஆளு. திருப்பூர்ல இருந்து மதுரைக்கு ஆளை இறக்குனாங்க, திருப்பூர்ல இருந்து ஈரோட்ல இருந்து இறக்குனாங்க. நாங்க மலையில தீப ஏத்த போறோம், திருப்பூர் போன்ற மலையில தீபம் நாம ஒழுங்கா ஏத்திட்டு இருக்கிறோம். கார்த்திகை மாதம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் போதுதான் மலையில தீபம் ஏத்தணும். இதான் முறை, இதான் ஐதீகம்ன்றான், இதான் ஆன்மீகம்ன்றான். இதான் முருகனுடைய தலைமை சீடரே சொல்றாரு, தலைமையுடைய குருவே சொல்றாரு. இது இப்படிதான். இந்த நேரத்தில் மற்ற நேரம்லாம் முருகனுக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கூடாது, அது ஐதீகத்துக்கு விரோதமானே சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தேவைன்னா வம்புழுக்கிறதுக்கு, கலவரம் பண்றதுக்கு RSS காரன் புகுந்தீங்களே. அயோத்தியில அயோக்கியத்தனமான முறையில உண்டிகள்ல பல கோடி தங்கம், வைரம், வைடூரியம் களவாடப்பட்டிருக்கு. எங்கேயாவது RSS பிஜேபி கும்பல் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா? பழனி முருகன் கோயில்ல 120 கோடி சொத்தை 2 கோடிக்கு ஆட்டையை போட பார்த்திருக்கான். எங்கேயுமே பிஜேபி வாய் திறக்காத மர்ம என்ன? அதனால இதையும் திமுக கழகம், இதையும் எங்களை போன்றவர்கள் தான் கடவுள் மறுப்பாளர்கள் தான். நாங்கள் கடவுள் கோயில் கூடாது என்பது எங்கள் கொள்கை அல்ல. கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. கலைஞர் சொன்ன மாதிரி, பராசக்தியில் சொன்ன மாதிரி, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. கோயிலை பயன்படுத்தி, கடவுளை பயன்படுத்தி, ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி இங்கே ஒரு கலவர கும்பல் பிஜேபி இருக்குது. அதனாலதான் இந்த கலவர கும்பலை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. RSS பற்ற கள்ள குழந்தை தான் விஜய் தாவேக ஆட்சி. ஆகவே நம்ம விழிப்புணர்ச்சியோட பொதுமக்கள் இருங்க. கோயிலுக்கு போறவங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க. உண்டியலில் பணம் போடுறவங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கோயில் சொத்துக்களை கண்காணிங்கள். இங்கே RSS பிஜேபி கலவரம் பண்றதுக்கு தான் கடவுள் பெற சொல்வானே தவிர, இப்படி ஆட்டையை போடுற தாவேகாவை எடுத்து பேசுறானா, ஆர்ப்பாட்டம் பண்றானா? கிடையாது. அப்ப கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் தான் கோயில் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட நாங்கள் தான் போராட வேண்டியிருக்கு. மக்களே எழுச்சியோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள். நன்றி சார். நன்றி.